ஹாய்மா. அதாவது அப்பா எனக்கு ஆசையா சரி பாவம் குழந்தை மெட்ராஸ்ல கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி நான் வரத்துக்கு முன்னாடியே எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் அப்படி வாங்கி வச்சிருந்தா நீ அதை திருடி திங்க பாக்குற. விட மாட்டேன். என்னதான் நம்மளை சின்ன வயசுல இந்த மாதிரி புரட்டி புரட்டி அடிச்சு நம்மளை துன்பப்படுத்தி இருந்தாலும் நம்மளை அப்படி துன்பப்படுத்தி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல சரி பாவம் பிள்ளை போய் தனியா வெளியூர்ல கஷ்டப்படுது அந்த வெயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட வேண்டியது. அன்கண்டிஷனல் லவ் தர வேண்டியது. அதுவும் ஒரு 4-5 நாள் வந்தீங்கன்னா தான் இந்த மரியாதை. அப்புறம் இங்கே இருந்தீங்கன்னா அப்புறம் சின்ன வயசுல இருந்த மாதிரி சீவை கட்ட செருப்பு இதெல்லாம் பறக்கும். பட் இருந்தாலும் இந்த வெளியூரில் தங்குறவங்களுக்கு நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். வெளியூரில் போய் சோத்துக்கு திண்டாட்டமாக சுற்றிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது நம்மளை கேட்காமே பிடிச்ச விஷயங்களை வாங்கி தராங்க இல்லையா. நத்திங் கேட்காமே கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. நிஜமா இந்த கேக்குக்காக நீ ஒரு வீடியோ பண்றியான்னு யோசிக்கலாம். ஆனால் நிஜமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிராண்டடா எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாதான் தெரியும். நம்மளை புரிஞ்சுக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் நம்ம கேட்காம நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி தரதெல்லாம் ஒன்லி ஐ திங்க் பேரண்ட்ஸ் கேன் டூ. ஒன்லி மாதாஜிஸ் அண்ட் டேடிஸ் கேன் டூ. கூச்சப்படுறாங்க எங்க அம்மா.